ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்றைக்கி மேக்ஸ் இல்லைங்க, ஒரு கார்டனிங் வீடியோ தான் போடலாம் அப்படின்ட்டு. என்னென்னா, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, ஒரு மாடித்தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக ஆசை. ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் மட்டும் எதுவும் எடுக்கலை, சும்மா ஆசை மட்டும் பட்டுட்டு இருந்தேன், அவ்வளோதான். பட் இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய பக்கெட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பெயிண்ட் பக்கெட் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்து வச்சுருந்தேன் மிச்சமான பக்கெட்ஸ் எல்லாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மெழுகுவர்த்தியில் இந்த கம்பியை நல்லா காய்ச்சி ஓட்டை போட்டுக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தோட்டம் வைக்கும்போது, இந்த செடியெல்லாம் வைக்கும்போது எக்ஸஸ் தண்ணி எல்லாமே அந்த ஓட்டை வழியாக நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக தான். இங்கே பாருங்கள், பின்னாடியும் வந்து ஒரு 6 ஓட்டை போட்டிருக்கேன், சைடில் இது மாதிரி 5 ஓட்டை போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா பக்கெட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மண் கலவை வந்து ரெடி பண்ணோம். அதாவது அதாவது ஒரு பங்கு வந்து மண் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டில் இப்போ தேங்காயெல்லாம் வாங்குவோம் இல்லையா, வாங்கும்போதெல்லாம் வந்து தேங்காய் நார் வந்து ரொம்ப நாளாக சேகரித்து வச்சுக்கிட்டே இருந்தேன். வீட்டில் ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன்ட்டு. இல்லை, பின்னாடி எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் உள்ளுக்குள்ளே என்னென்னா, மாடி தோட்டம் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா நான் சொல்லி நிறைய வாட்டி ட்ரை பண்ணி ஆனால் பண்ணலை, கரெக்டாக ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னு தான் சொல்லணும். அதனால் இதை பாருங்கள், நார் இருக்குது. இன்னும் இது வந்து ஒரு பகுதி தான், இன்னும் கூட நிறைய வீட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டுட்டேன். இது இப்படி தான் பண்ணுமான்னு தெரியல, ஏதோ நானாக ஒரு எடுத்து பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணேன், சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு நர்சரி கார்டன்லேருந்து உரம் வந்து வாங்கியிருந்தேன் 1 kg. ஸோ அதையும் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை எல்லாத்தையும் வந்து ஒரு மண்வெட்டி வச்சு நல்லா எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுட்டு பாருங்கள், இப்போ இந்த பழைய பக்கெட்லாம் ஓட்டை போட்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டப்பு ஒன்று வச்சுருந்தேன், அதுலேயும் அதே மாதிரி ஓட்டை போட்டு வச்சுட்டேன். அது பாருங்கள், எல்லாமே வந்து அந்த மண்கலை வந்து அதில் போட்டு வச்சுட்டேன். ஆனால் இது பக்கெட் ஃபுல்லாக நான் போடலை, ஏன்னா ஒரு அரை பக்கெட் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து நம்ம இன்னும் கூட மேலே வந்து இதே மாதிரி மண்கலவை, அதாவது உரம் எல்லாமே சேர்த்து மண்கலவை ரெடி பண்ணி மேலே வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் அரை பக்கெட்டு தான் இப்போதைக்கு வந்து போட்டு வச்சுருக்கேன், ஃபுல்லாக வந்து போடலை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இந்த கலவை ரெடி பண்ணி 10 நாள் கடந்துருச்சு. கடந்து 11வது நாள் தான் வந்து நான் ஏற்கனவே நர்சரியிலேருந்து 2 செடி வந்து வாங்கி வச்சுருந்தேன். என்னென்னா, ஆடாதொடை செடி ஒன்றும், கருந்துளசி செடியும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைக்கிறேன். பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆடாதொடை செடி தான் வைக்கிறேன். இதுதான் வந்து ஆடாதொடை செடி. இந்த ஆடாதொடை செடி பார்த்திங்கன்னா, இந்த சளி, இருமல், மூச்சு திணறல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதாவது கபம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வியாதிகள். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலையை வச்சு கஷாயம் வச்சு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சரியான அளவில் வச்சு இது பண்ணணும், அதிகமாக எடுத்துடக்கூடாது. நல்லா ஒரு சித்த மருத்துவரை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லது சளிக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம். அதனால் இதை ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த செடி தான் வைக்கிறேன். இது வந்து ஆடாதொடை செடி. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்த்தோன்னவே. ஆக்சுவலாக இந்த செடி வந்து 10 நாள் ஆச்சு. நான் மண்கலவை ரெடி பண்ணேன் இல்லையா, அன்றைக்கி தான் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த உரம் வாங்கும்போது கையோட இதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 10 நாளாக வீட்டில் அந்த கவரோடு தான் இருந்துச்சு. இந்த 10 நாள் கழித்து 11 நாள் ஆனதுனால இப்போ நான் அதை வைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து மண்கலவை ரெடி பண்ணிங்கன்னா உடனே வைக்காதீங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 10 நாள் கழித்து அதுக்கப்புறம் வச்சா நல்லா வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நானும் 10 நாள் கழிச்சுட்டு இன்றைக்கி 11வது நாள் இந்த செடியை நான் வைக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ அழகாக வச்சுட்டோம் இல்லையா. அப்போ இதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அப்படி தண்ணி வந்து தெளித்து விட்டுடுங்க. இந்த 10 நாளுமே நான் என்ன பண்ணேன், டெய்லி காலைல சாயங்காலம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மண் கலவையில் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதை வந்து ஒரு குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருந்தேன். அதனால் கலவை உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன செடி வச்சேன், அதுக்கப்புறம் என்னென்ன விதைலாம் போட்டேன், அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் நிறைய மேக்ஸில் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து வர இருக்குது. அதே மாதிரி என்னோடய கார்டனிங் வீடியோஸும் வர இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.